வருங்கால அரசு பணியாளர்களான சென்ட் மேப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். என்ன சாப்டர்னா, கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி ரொம்ப நம்மளை மன உளைச்சலாக்குன்னு ஒரு வினானே கூட சொல்லலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இல்லாத ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அதாவது விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர், இருமடி ஆகு பெயர், மும்மடி ஆகு பெயர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு மாணவர்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில், அதாவது புது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆகு பெயரில் வெறும் 16 தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 16ஐயும் நம்ம தலைகீழ படிச்சிட்டோம், நேராக படிச்சிட்டோம், எப்படிலாம் படிச்சுட்டு போயிட்டோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாரி வினா இதுலேருந்து கேட்கல, அதுலேருந்து கேட்கல. என்னதான் நம்மள்ட்ட டிஎன்பிஎஸ்சி தெளிவாக 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது குறிப்பது 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆவதுக்குள்ளே தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கமே கிடையாது. ஒரு 10ஆவது பையன் பதில் சொல்கிற மாதிரியான வினாக்கள் தான் இருக்கும்னு அர்த்தமே தவிர அது 10ஆவதுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே நாங்கள் கேட்க மாட்டோம், 11ஆவது 12ஆவது தொட மாட்டோம்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணல, நம்மள்ட்ட எந்த ஒரு விளக்கமும் சொல்லவில்லை. அதே இதைத்தான் நமக்கு திரும்பியும் பாடம் புகட்டுற மாதிரி வினா கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆகு பெயர் எங்கே இருக்குங்கிறத நம்ம தேடி தேடி பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி அட்வான்ஸாக போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, 12ஆவது தமிழில் இருக்கக்கூடிய, அதுவும் அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன பண்ணல, டிஎன்பிஎஸ்சி ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ணலை. அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை முதற்கொண்டு அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. இதில் நாம் கற்றுக்கக்கூடிய பாடம் என்னென்னா, இனிமேல் நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் 10ஆவது புத்தகங்கிறதோடு நம்ம நிறுத்தக்கூடாது. 11ஆவது 12ஆவது புத்தகமும் படிக்கணும். அந்த 11ஆவது 12ஆவது புத்தகத்திலையும் முதல்ல பொதுத்தமிழ், அதுக்கு அடுத்த சிறப்பு தமிழ், அதே பொதுத்தமிழ் சிறப்பு தமிழில் அப்படியே பழைய புத்தகங்கள், அதெல்லாம் எங்கே சார் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் 2007 2017 வரைக்கும் வந்த புத்தகங்கள், சரிங்களா? அதெல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கணும்னா வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா, சாஃப்ட் காப்பியாக இதில் இருக்குன்னா நம்மளுடைய tntextbook.com அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. தினைக்கும் அதை படிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம இனிமேல் நீங்கள் ஆகு பெயரை தொடவே வேண்டாங்கிற மாதிரி இன்றைக்கி வகுப்பு இருக்க போகுது. இந்த வரக்கூடிய 20 நிமிஷம் வகுப்பு நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த 20 நிமிஷம் வகுப்போட உங்களுக்கு என்ன கிடையாது, திரும்ப அவங்க எந்த மாரி ஆகு பெயரை புரட்டி கேட்டாலும் சரி, நீங்கள் சரியாக விடை எழுதும் வகையில் இன்னைக்கு இந்த காணொலி இருக்க போது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பகுதி 3ல் சிறப்பு தமிழ், சரிங்களா? இந்த சிறப்பு தமிழ்ல இருந்தால் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சிறப்பு தமிழில் அதுவும் குறிப்பாக எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா 215வது பக்கத்தில் இது இருக்குது. இது ஆகு பெயர். இந்த ஆகு பெயரை மட்டும் நம்ம முழுமையாக பார்ப்போம். பார்த்த பிறகு நமக்கு இதை தவிர்த்து நமக்கு என்ன கிடையாது, வினாவே வராது, சரிங்களா? அதான் இப்போ நம்ம பார்த்துருவோம். முதல்ல ஆகு பெயர்னா நம்ம முந்தைய வகுப்புகளில் ஆகு பெயரை பற்றி நம்ம முழுமையாக நடத்தியிருக்கோம். அதாவது பள்ளி பாட புத்தகத்தில் இருந்த அந்த ஆகு பெயர்களை முழுமையாக நடத்திட்டோம். இப்போ அந்த நம்ம பார்க்க போகிற எல்லாத்தையும் இன்னொரு தடவை நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அந்த இருமடி ஆகு பெயர், மும்மடி ஆகு பெயர், அந்த மாதிரியான ஆகு பெயர்களை பார்த்துருவோம், சரிங்களா? நல்லா கவனமாக கவனிங்க. இது ரொம்ப எளிமை, சரிங்களா? நம்மளை ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்களே ஒழிய அந்த வினா என்பது எப்படி மிக மிக எளிமையாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இந்த முதல் இதில் பாருங்க, மஞ்சள் பூசி, சிவப்பு உடுத்தி, மல்லிகை சூடி மங்கையும் மணாளனும் மழலையோடு மலர்வனம் புகுந்தனர். மானின் அழகு மயக்கியது, காளையை மழலையர் ஆடினர். இணைந்த உள்ளத்தர் இருந்து பேசினர். மறு கொழுந்து விற்கும் மாது ஒருத்தி வந்தாள். கொழுந்தை வாங்கி கொழுனன் சூட்டினான். பொழுது சாய்ந்தது, போக எழுந்தனர். திரும்பும் வழியில் உணவகம் புகுந்து உண்ணத் தொடங்கினர். வற்றல், பொரியல், சோறு, குழம்பு என ஏற்ற உணவை இன்பமாய் உண்டனர். இல்லறம் திரும்பினர். ஊரே உறங்கியது. உறங்கா இரண்டும் எதிர்காலத்தை எண்ணமிட்டன. மேலே கொடுத்த பத்தியில் அடிக்கோடிட்ட சொற்களை கவனிக்க. அவை பெயர் சொற்கள்.
அப்பெயர்கள் தனி ஒரு சொல்லாக வரும் பொழுது உணர்த்தும் பொருள் வேறு, இங்கு வாக்கியங்கள் அமைய பெற்று வரும் பொருள் வேறு என்பதை அறிக. ஒண்ணுமே கிடையாது. ஆகு பெயர் என்றால் என்னன்னா, தனியா ஒரு சொல்லை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு பொருளையும், அதே சொல் சொற்றொடரில் வரும் பொழுது வேறு பொருளையும் குறிப்பது தான் என்னது ஆகு பெயர். அதுதான் பேசிக் கான்செப்ட். சரிங்களா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அது எந்தெந்த மாதிரி எல்லாம் ஆகி வருதோ அதை தான் ஆகு பெயர் வகையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா? பயமே தேவையில்லை. இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். ஒரு பெயர் சொல் தனி சொல்லாக, ஒரு பெயர் தனி சொல்லாக வரும் பொழுது சொற்பொருளை குறிக்கும். ஒரு வாக்கியத்தில் அல்லது தொடரில் தனக்குரிய சொற்பொருளையோ அல்லது சொற்பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளையோ குறிக்கலாம். அப்பெயர் தன் சொற்பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்தால் அது சொல்லின் தொடர் பொருள் எனப்படும். இவ்வாறு ஒரு பெயர் தன்னோடு தொடர்புடைய தொடர் பொருளை தொன்று தொட்டு உணர்த்தி வந்தால் அதனை தமிழ் இலக்கணம் ஆகு பெயர் என்று கூறுகிறது. நான் இப்ப சொன்னதுதான் அவங்க கொஞ்சம் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையா புரியுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நான் சொன்னதுதான் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெயர் சொல் தான் ஆகு பெயராய் வரும். இது முக்கியம். சரிங்களா? அடுத்த தேர்வுல கேட்க முடியாது. டக்குன்னு என்ன பண்ணலாம், இதுல இருந்து கூட வினா எடுத்துக்கலாம். ஒரு டேஷ் பெயர் ஆகு பெயராய் வரலாம்ங்கிற மாதிரி என்ன கேட்கலாம், வினா கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்பெயர் சொல் தான் தன் சொற்பொருளை அப்பெயர் சொல் தன் சொற்பொருளை உணர்த்தாது. சரிங்களா? ஒண்ணும் இல்ல, அந்த பெயர் சொல் என்ன பண்ணாதான் தன்னுடைய பொருளை உணர்த்தாதுன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஏதோ ஒரு இது எடுத்துக்குவோமே, ஒண்ணும் இல்லை, மல்லிகைன்னு எடுத்துக்குவோம். இப்ப இந்த மல்லிகை மல்லிகைங்கிறது நீங்க தனியா சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னதான் அது ஒரு செடி தான். சரிங்களா? அது மல்லிகை என்பது என்னதான் ஒரு செடி தான். அதனுடைய இலையிலிருந்து அடியில் இருக்கக்கூடிய வேர் வரைக்கும் எல்லாம் சேர்ந்த அது ஒரு செடி. சரிங்களா? அதுவே நான் மல்லிகை சூடினால்னு சொன்னேன்னா, மல்லிகையை சூடினால்னா ஒரு பொண்ணு மல்லிகையை வேரோட்ட புடுங்கி அப்படியே முடிச்சு தலையில வச்சுக்கிறதா மல்லிகையை சூடினால்? அது கிடையாது. அழகா போய் அந்த பூவை மட்டும் பறிச்சு அதை அழகா தொடுத்து அதை தலையில் சூடிக்கொள்வதுதான் மல்லிகை சூடினார் என்பதனுடைய பொருள். இப்ப பாருங்க, இந்த சொல் தனியா இருக்கும் பொழுது அந்த செடி என்கிற அந்த முழு பொருளையும், அதே மல்லிகை சூடினால்ங்கிற தொடர்ல அந்த மல்லிகை அப்படிங்கிறது அந்த பூவையும் குறிக்குது. ஆக அந்த மல்லிகை என்பது பூவுக்கு ஆகி வருது. சரிங்களா? அந்த ஆகி வருவதுதான் என்னது ஆகு பெயர். அதை விளக்கமா பார்த்துருவோம். இப்ப அச்சொல் தன்னோடு தொடர்புடைய தொடர் பொருட்களை இடம்பெறும் வாக்கியத்தின் பொருள் சூழலுக்கு ஏற்ப உணர்த்தும். சரிங்களா? இப்பதே மல்லிகை நட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே தொடர் தான். இப்ப மல்லிகை நட்டான்னா அழகா போய் பூவை மட்டும் பறிச்சு மண்ணை தோண்டி புதைச்சி வைக்கிறது மல்லிகை நட்டானா? கிடையாது. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, சூழலுக்கு ஏற்ப பொருள் உணர்த்தும். இப்ப மல்லிகை சூடினால்னா அதே மல்லிகை தான். ஆனா என்ன, மல்லிகை என்பது வேரோடு உள்ள அந்த செடியை குறிக்கல. என்ன குறிக்குது? அதுக்கு பதிலா அந்த பூவை மட்டும் குறிக்குது. அதே மல்லிகை நட்டான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணல, அந்த பூவை குறிக்கல, அந்த மல்லிகை செடியுடைய வேர். சரிங்களா? அந்த வேர் தானே போய் நட முடியும். அப்ப அந்த வேருக்கு ஆகி வருது. இவ்வாறு ஒரே சொல்லுதான் அந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றி பொருள் தரக்கூடியது இந்த ஆகு பெயர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இவ்வாறு தொடர் பொருள் குறித்து வருவது மொழி வழக்கில் நெடுங்காலமாக காணப்படும். இது ரொம்ப காலமாவே இருக்கும். திடீர்னு முளைச்சி வருது இல்ல, நெடுங்காலமாவே இருக்கக்கூடியதுதான். இப்ப பெயர் சொல் தான் ஆகு பெயரா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்படின்னா பெயர் சொல்னா அது என்னங்க தெரிஞ்சிருக்கணும். அதை வகை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? பெயர் சொல்னா ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அதனுடைய வகை பார்த்தோம்னா நமக்கு இது புரிஞ்சிடும். முதல்ல என்னன்னா, பெயர் சொல்லினுடைய வகை பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இது நீங்க ஏற்கனவே பார்த்து இருந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு மல்லிகை என்பது ஒரு பொருளை குறிப்பதால் பொருட்பெயர், வகுப்பு ஒரு இடத்தை குறிப்பதால் இடப்பெயர், பொழுது ஒரு காலத்தை குறிப்பதால் காலப்பெயர், கொழுந்து ஒரு சினைனா உறுப்பை குறிப்பதால் சினைப்பெயர், கார்னா கருமை. அப்ப என்னது, அது ஒரு பண்பு.
அப்புறம் ஆட்டம், அந்த டம் அம்முன்னு வருது. நம்ம அல்லு, அம்மு, தல் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? தொழில் பெயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ தொழிலை குறிப்பது என்னது? தொழில் பெயர். இவற்றில் மல்லிகை என்பது மணமிக்க மலரை உடைய ஒரு கொடியின் பெயர். கொடி என்பது ஒரு பொருள், ஆதலால் அது பொருட்பெயர். வகுப்பு என்பது இடம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா இதெல்லாமே விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ மேலே கட்டிய ஆறும் தத்தமக்குரிய சொற்பொருளை குறித்து வழங்கி வருகின்றன. இனி அவை வாக்கியத்தில் இடம்பெற்று தொடர் பொருள் குறித்து வருவதை பார்க்கலாம்ங்கிறாங்க. இப்ப தனித்தனியா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வகுப்புன்னா ஒரு இடத்தை குறிப்பதால் அது இடப்பெயர்னு பார்த்துட்டோம். இதுவே ஒரு சொற்றொடரில் வரும்பொழுது அந்த வகுப்புங்கிறது இடத்தை மட்டும்தான் குறிச்சு வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்ப பாருங்க, மல்லிகை சூடினால். இந்த மல்லிகை என்பது பொருளுக்கு ஆகி வருவதால் இது பொருளாக பெயர். வகுப்பு கலந்தது. வகுப்பு என்பது இடத்திற்கு ஆகி வருவதால் இடவாகு பெயர். பொழுது சாய்ந்தது. காலத்திற்கு ஆகி வருவதால் காலவாகு பெயர். கொழுந்து நட்டனர். சினைக்கு ஆகி வருவதால் சினையாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கார் பெய்தது பண்பாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். ஆட்டம் முடிந்தது தொழிலாகு பெயர். இப்போ பாருங்க, இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஆகு பெயரை மூட்டை கட்டி வச்சிடலாம். பொருளாகு பெயர். மல்லிகை சூடினால் என்னும் வாக்கியத்தில் மல்லிகை என்பது வேர், தண்டு, இலை, பூ ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு பொருளான கொடியை குறிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது. மாறாக அக்கொடியின் ஒரு பகுதி அல்லது உறுப்பு, அதாவது உறுப்புனா சினை ஆகிய பூவை மட்டும் குறித்து வந்துள்ளது. அதாவது முழு பொருள் அதன் ஒரு உறுப்பை மட்டும் இங்கு உணர்த்துகிறது. நல்லா பாருங்க, முழு பொருள் அதன் உறுப்பை மட்டும் உணர்த்துகிறது. சரிங்களா? அப்ப அது என்னது? உணர்த்துகிறது. அப்ப இது என்னது? இது பொருளாகு பெயர். அப்புறம் இவ்வாறு ஒரு வாக்கியத்தில் ஒரு பொருள் பெயர், ஒரு பொருட்பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருள் குறித்து வருமானால் அதனை பொருளாகு பெயர் என்பர். அதாவது ஒரு பொருள் தன்னுடைய பொருளை குறிக்காமல், அதாவது மீனிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனிங்கை குறிக்காம வேறு ஒன்றை குறிப்பதுதான் வேறு ஒரு தன்னுடைய பொருளை குறிக்காமல் வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் என்னது? பொருளாகு பெயர். இந்த பொருளாகு பெயரும் சினையாக பெயரும் கண்டிப்பாக குழப்பணும், குழப்பியே ஆகணும். சரிங்களா? அதை நம்ம சினையாக பெயர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்ப இதனை என்ன சொல்றாங்க? முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். முதலாகு பெயர்னா அது என்னது? பொருளாகு பெயர். பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் என்பதில் முழு பொருளின் பெயர் அதன் ஒரு சினையை குறித்து வரும் என்பதை அறிய. நல்லா பாருங்க, இதான் முக்கியமான கான்செப்ட். இப்ப மல்லிகை, இதான் மல்லிகை செடி. சரிங்களா? செடியா, இது செடி மாதிரி இருக்காது. நீங்க உலகத்திலே ஒரு செடி நீங்க பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் இதான் மல்லிகை செடி. இது மல்லிகை பூ, இது மல்லிகை இலை. சரிங்களா? நான் வேற 2 இலை போட்டதுனால அது அரசியலாகவும் மாத்திடுறேன். இங்கேயும் ஒரு பூ போட்டுக்குவோம். சரிங்களா? இப்ப இந்த செடி என்ன பண்ணுது? இதன் முழு பொருளின் பெயர், இதனுடைய முழு பொருளின் பெயர் என்னதான்? நமக்கு மல்லிகை தான். இது என்ன ஆகுது? ஒரு சினையை குறித்து வருகிறது. இப்ப இது முழு பொருள் எதுக்கு வருகிறது? ஒரு சினையை குறித்து வருகிறது. சினை தான் என்னது? இந்த இடத்துல உறுப்பு. இதான் மல்லிகை. சரிங்களா? எங்கேயுமே இந்த மல்லிகை நீங்க பார்த்துருக்க முடியாது. ஆனா இதான் மல்லிகை. முழு பொருள் அதனுடைய சினையை குறித்து வருவது பொருளாகு பெயர். இதை நான் ஏன் சொல்றேங்கிறது சினையாக பெயர் சொல்றப்ப நல்லா புரியும். நல்லா இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இடவாகு பெயர். வகுப்பு கலைந்தது என்னும் வாக்கியத்தில் வகுப்பு என்பது இடப்பெயர். அந்த இடத்தில் கல்வி கற்கும் மாணவரை குறிப்பதாக வாக்கியத்தில் பொருள்படுகிறது. இங்கு வகுப்பு என்னும் இடப்பெயர் அதனோட தொடர்புடைய மாணவரை குறித்தமையால் இது இடவாகு பெயர் ஆகிற்று. ஒன்றும் இல்லை, வகுப்பு கலைந்ததுன்னா, நான் இப்போ வகுப்புனா என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு இடத்தை குறிப்பது. இப்போ 4 வகுப்புனா எப்படி இருக்கும்? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 செவுறு இருக்கும், ஒரு கதவு இருக்கும், மேலே ஒரு ரூஃப், அதாவது ஒரு மேற்கூரை என்பது இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வகுப்பு. இப்போ வகுப்பு கலைந்ததுன்னா டக்குன்னு என்ன கிடையாது, 4 செவரு கீழே விழுந்து மேற்கூரையெல்லாம் சிதைகிறது கிடையாது. வகுப்பு கலைந்ததுன்னா வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலைந்தனர்.
அதான் என்ன சொல்றோம், நம்ம வகுப்பு கலைந்தது அப்படின்னு சொல்றோம். இதை பாருங்க, வகுப்பு கலைந்தது என்பது வகுப்பு என்ற இடத்தை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மாணவரை குறித்தமையால் இது இடவாகு பெயர் ஆகிற்று. காலவாகு பெயர். பொழுது எனும் சொல் காலப்பெயர். ஆனால் பொழுது சாய்ந்தது எனும் தொடரில் காலத்தை குறிக்காமல் சூரியனை குறிக்கிறது. எனவே காலவாகு பெயர் ஆயிற்று. இதில் இன்னொன்று நீங்க மைனூட்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு புரியும்னா, இப்ப காலவாகு பெயர்னா இது காலத்தை குறிக்காது, சரிங்களா? ஆனா அதுல ஒரு காலம் இருக்கும். ஆனா என்ன பண்ணாது, அது கால பொருளில் வராது, அந்த காலத்திற்கான மீனிங்கை கொடுக்காது. அதே மாதிரி இங்க பாருங்க, இடவாகு பெயர். இப்ப வகுப்புங்கிறது இடம் தானே. ஆக இடவாகு பெயர்னா இடத்திற்கான அந்த ஒரு வார்த்தை அங்க இருக்கும். ஆனா என்ன பண்ணாது, அந்த இடத்திற்கான வார்த்தை அந்த இடத்தினுடைய பொருளை குறிக்காது, அந்த இடத்தினுடைய மீனிங்கை கொடுக்காது, வேற ஒன்று தான் கொடுக்கும். அதுதான் ஆகு பெயர், சரிங்களா? இப்ப அதே மாதிரி சினையாகு பெயர்னா இப்ப நீங்களே சொல்லிடலாம் விளக்கத்தை பார்க்காம. சினைன்னா அந்த சினையை குறிக்காது, சினைக்கு பதிலாக வேற எதையோ ஒன்று குறிக்கும், அதுதான் சினையாகு பெயர். இதனால நம்ம விளக்கத்தை பார்த்துருவோம். இலையின் தளிர் பருவத்தை குறிக்கும் பெயர் கொழுந்து. இதை நம்ம பார்த்துருப்போம். கொழுந்துனா நமக்கு தெரியும். இப்ப இலை என்பது தாவரத்தின் ஒரு உறுப்பு அல்லது சினையாகும். இப்ப கொழுந்து நட்டனர் எனும் வாக்கியத்தில் கொழுந்து எனும் இலைப்பெயர் மறுக்கொழுந்து எனும் செடியை குறிப்பிடுகிறது. என்ன பண்ணுது, கொழுந்து எனும் இலைப்பெயர் மறுக்கொழுந்து எனும் செடியை குறிப்பிடுகிறது. இதனால் இது சினையாகு பெயர் ஆயிற்று. இப்ப பாருங்க, எதை குறிக்கிறது, இந்த கொழுந்து அப்படிங்கிற இலைப்பெயர், அதாவது மறுக்கொழுந்து எனும் செடியை குறிப்பிடுகிறது. இதனால் இது சினையாகு பெயர் ஆயிற்று. இப்ப ஒரு உறுப்பின் பெயர் முழு பொருளையும் ஒரு தொடரில் குறித்து வந்தால் அச்சொல் சினையாகு பெயர் என்று அழைக்கப்படும். இது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயரின் மறு தலையாக அமைந்துள்ளமையை காண்க. இப்ப சொன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகுங்கிறது இப்ப பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். ஒரு முழு பொருள் ஒரு உறுப்பை குறிச்சு வந்துச்சுன்னா அது பொருளாகு பெயர். அதுக்குதான் இங்க ஒரு புதுசா ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சு ஒண்ணு படம் வரைஞ்சோம் இல்லையா, அது. சரியா? இதான் மல்லிகை செடி. ஆனா மல்லிகை செடிக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுதான். இப்ப இந்த மல்லிகை செடி, இப்ப இந்த மல்லிகை என்கிற என்ன பண்ணுது, முழு பொருள் அதனுடைய உறுப்பை குறித்து வருது. இதான் மல்லிகை பூ. இந்த முழு பொருள் என்ன பண்ணுது, ஒரு உறுப்பை குறித்து வருகிறது. இப்ப அடுத்தது பாருங்க, ஓர் உறுப்பு அதன் முழு பொருளையும் குறித்தால் அது சினையாகுது. இப்ப மறுக்கொழுந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப மறுக்கொழுந்து இப்ப ஒரு இலையா போட்டுக்குவோம். இலை இப்படி இருக்காது, உதாரணத்துக்காக இது மறுக்கொழுந்தா வச்சுங்க, சின்ன இலையா இருக்கட்டும். இது என்ன பண்ணும், அதனுடைய முழு பொருளையும் குறிக்கும். இதான் மறுக்கொழுந்து, சரிங்களா? அது சிக்கலா தானே இருக்கும். இது மறுக்கொழுந்து, ஒரு சின்ன பெயர் அது முழு பொருளையும் குறிச்சதுன்னா அது சினையாகு பெயர். அதுவே முழு பொருளும் ஒரு சின்ன உறுப்பை குறிச்சதுன்னா அது பொருளாகு பெயர், சரிங்களா? இது சினையாகு பெயர், அது பொருளாகு பெயர். இவ்வளவுதான். புரியலைன்னா திரும்பியும் பாருங்க, புரியும். அடுத்த பண்பாகு பெயர். பண்பு என்பது வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை ஆகியவற்றை குறிக்கும் சொல்லாகும். கார் என்பதற்கு கருமை என்பது பொருள். எனவே இது வண்ண பண்பு பெயர் எனப்படும். நல்லா பாருங்க, வண்ண பண்பு பெயர் எனப்படும். கார் பெய்தது எனும் தொடரில் கரிய வண்ணமுடைய மேகம் என கார் எனும் சொல் பொருள்படுகிறது. எனவே இது பண்பாகு பெயர் ஆயிற்று. இப்ப புரியுதா? கார் பெய்ததுன்னா கரு மேகங்கள் உடைய மழை பெய்தது என்று பொருளாகும். அப்ப கார் என்பது கருமை என்கிற பண்பை குறிப்பது என்னது, பண்பாகு பெயர். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா திரும்ப பாருங்க, நிச்சயமா புரியும். அடுத்தது, ஆடும் செயலை அல்லது தொழிலை குறிக்கும் பெயர் ஆட்டம் என்பதாகும். ஆட்டம் முடிந்தது என்னும் வாக்கியத்தில் ஆட்டம் என்பது தொழில் பெயரை குறிப்பதாக வரவில்லை, ஆடும் செயலோடு தொடர்புடைய கலை நிகழ்ச்சியை குறித்து வந்துள்ளது. இதனால் என்னது, ஆட்டம் என்பது தொழிலாக பெயர் ஆயிற்று. இப்ப ஆட்டம் என்பது ஆடுதல் என்கிற தொடரை, அந்த ஒரு தொழிலை குறிக்கவில்லை, அதுக்கு பதிலாக அந்த ஆடக்கூடிய அந்த கலையை குறிப்பிட்டு வருகிறது. சரிங்களா? அதனால இது என்னது, தொழிலாக பெயர் ஆயிற்று. சரிங்களா? இதெல்லாம் எளிமையான பகுதி தான், புரிஞ்சிருக்கும்.
அப்புறம் எந்த பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருகிறதோ அந்த பெயரால் ஆகு பெயர் குறிக்கப்படுவதை மாணவர் கவனிக்க. சரிங்களா? அதாவது எந்த பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருகிறதோ அந்த பெயரால் ஆகு பெயர் குறிக்கப்பெறுவதை மாணவர் கவனிக்க. சொன்னா இல்லையா? ஒன்றும் இல்லை, இடத்தை குறிக்காது, ஆனா இடத்தை குறிக்கக்கூடிய வேற ஒன்றை குறிக்கும்னு சொன்னல, அதான் கொடுத்துருக்காங்க. இப்ப பொருள் பெயர் இது ஆகு பெயர், ஆனால் அது என்னது? பொருளாகு பெயர். அதாவது பொருளை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் என்ன சொல்றோம்? ஆகு பெயர்னு சொல்றோம். அப்ப பொருளை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர், இடத்தை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர், காலத்தை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர். சரிங்களா? ரொம்ப எளிமையான விஷயம்தான், பார்த்தீங்கன்னா புரியும். இவ்வாறே ஏனைய ஆகு பெயர்களும் வரும். சரிங்களா? இப்ப பெயர்கள் தாம் ஆகு பெயராக வரும் என்பது முன்னர் கூறப்பட்டது. அதே போல் பெயர் சொல் 6 வகைப்படும் என்பதும் விளக்கப்பட்டது. இவற்றால் ஆகு பெயர் 6 வகையாக மட்டுமே இருக்க வேண்டும் என கருதலாம். ஆனால் நுட்பமாக பொருள் விளக்கம் கருதி ஆகு பெயர்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை இனி காணலாம். இனி வரும் பெயர் சொற்களின் வகைக்குள் அடங்குமாயினும் தக்க காரணம் கருதி வேறு பெயரிட்டு வழங்கப்படுவதை கவனிக்க. ஒன்றும் கிடையாது, இந்த 6 வகை பெயர் சொல் தான் இருக்கு. இந்த 6 வகை பெயர் சொல்லுக்கு ஆகி வருவதால் இந்த 6 வகை தான் இருக்குங்கிற மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. மற்ற வகைகளும் இருக்கு. அதை என்ன சொல்றாங்க, இன்னும் உள்ள போய் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு பொருள்னா அது எந்த பொருளை குறிப்பதுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமா போயிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆகு பெயர்கள் பல வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அந்த பல வகையிலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 6லேருந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ முதல்ல எண்ணல் அளவே ஆகு பெயர். சரிங்களா? பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 பழம் கொடுத்தார். சரிங்களா? இந்த வகையில 2 என்பது ஆளுக்கு 2 வந்துச்சா? இதுல இந்த 2 என்பது எண் அளவு பெயர். இங்கு 2 என்பது எண்ணு பெயரை குறிக்காமல் அந்த எண்ணிக்கையில் அமைந்த பழங்களை குறித்தது. எனவே 2 என்பது இவ்வாகியத்தில் ஆகு பெயர் எனப்படும். இது எடுத்தல் அளவே ஆகு பெயர். சரிங்களா? எண் என்பது இவ்வாகியத்தில் என்னது? எண்ணல் அளவை ஆகு பெயர் எனப்படும். சரி, மன்னிக்கணும். அடுத்தது எடுத்தல் அளவை ஆகு பெயருங்கிறது அடுத்தது வரணும். ஒன்றும் இல்லை, இந்த எண்ணிக்கையை குறிக்காமல் என்ன பண்ணுது? ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இந்த ஆட்களை குறித்து வருவதால் ஆட்களுக்கு ஆகி வருகிறது. சரிங்களா? அதனால இது எண்ணல் அளவை ஆகு பெயர்னு சொல்றோம். ஒன்றும் இல்லை, இன்னும் எளிமையா சொல்ல போனா எண்ணக்கூடிய மீனிங்ல வரும், ஆனா எண்ணக்கூடிய மீனிங்கை குறிக்காது. சரிங்களா? அடுத்து இப்ப எடுத்தல் அளவை ஆகு பெயர். கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும் என அரிசி கடைக்காரர் கூறினார். கிலோ என்பது எடை அளவை குறிக்கும் பண்பு பெயர். எடை அளவை குறிக்கும் என்ன பெயர்? பண்பு பெயர். சரிங்களா? இவ்வாக்கியத்தில் அப்பெயர் அந்த எடை அளவு உடைய அரிசியை குறிப்பிடுகிறது. சரிங்களா? ஒரு வாக்கியத்தின் எடை அளவு பெயர் அந்த எடை அளவு உள்ள பொருளை குறித்தால் அது எடுத்தல் அளவை ஆகு பெயர் எனப்படும். சரிங்களா? கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அரிசி கடைக்காரர் சொல்றாரு. சரிங்களா? அப்படின்னா அந்த இப்போ 1 கிலோ அப்படின்னா நம்ம போய் படிக்கலாம் வாங்கிட்டு வர மாட்டோம். சரிங்களா? கடைக்கு போய் 1 கிலோ வாங்கிட்டு வா அப்படின்னா 1 கிலோ அரிசி கொடுங்கிற மாதிரி கேட்போம். அது கூட என்ன பண்ண மாட்டாரு, கொஞ்சோண்டு அரிசியும் இன்னொரு 1 கிலோ படிக்கலும் சேர்த்து கடைக்காரர் குடிக்க மாட்டார். என்ன பண்ணுவார்னா, படிக்கல்ல வச்சு நிறுத்து 1 கிலோன்னா அந்த ஒரு படிக்கலுக்கு நிகரான அரிசியை நம்ம கொடுப்பாரு. இப்போ 1 கிலோ அப்படிங்கிறது இந்த படிக்கல்லை குறிக்காம அரிசிக்கு ஆகி வந்திருக்கா, அதுதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்தது முகத்தல் அளவை ஆகு பெயர். இதே ஒண்ணுதான், சேம் கான்செப்ட். முகத்தல் அளவைன்னா எடுத்தல்னா இந்த இப்போ என் கையில இருக்கக்கூடிய இந்த பேனா 1 கிலோன்னா இதை நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்ப இதே என் கையில 1 லிட்டர் எண்ணெய் இருக்குன்னா நான் எடுக்க முடியாது. என்ன பண்ணணும்? மொள்ளணும். அதனால முகத்தல் அளவை ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. இதே எடுத்தல் பொருளை வராம முகத்தல் பொருள்ல வந்துச்சுன்னா அது முகத்தல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயர். சட்டைக்கு 2.25 மீட்டர் எடு. சரிங்களா? இப்போ நீட்டல்னா அளவு. சரிங்களா? அந்த அளவுகோல் இதை பார்த்துருவோம். மீட்டர் நீட்டல் அளவை குறிக்கும் பண்பு பெயர். இந்த வாக்கியத்தில் அப்பெயர் அந்த அளவு நீளம் உள்ள துணியை குறிக்கிறது. இவ்வாறு ஒரு வாக்கியத்தில் நீட்டல் அளவின் பெயர் அந்த அளவு உள்ள பொருளை குறிப்பது நீட்டல் அளவை ஆகு பெயர் எனப்படும். சரிங்களா? சட்டைக்கு 2.25 மீட்டர் எடு அப்படின்னா சட்டையோட சேர்த்து ஒரு 2.25 மீட்டருக்குள்ள அந்த அளவுகோல் இருக்குல்ல, அது கொடுக்க மாட்டாங்க. அந்த 2.25 மீட்டர் உள்ள அளவுள்ள சட்டைக்குள்ள துணியை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப நீட்டல் அந்த அளவை அந்த அளவுகோலை குறிக்காம
அந்த அளவுக்கு நிகரான துணியை குறிக்குது. சரிங்களா? அதான் நீட்டலவை ஆகு பெயர். அடுத்தது சொல்லாகு பெயர் பேராசிரியர். சரிங்களா? பேராசிரியர், பேராசிரியரின் உரையை படி. இந்த வாக்கியத்தில் உரை எனும் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருகிறது. சரி, இதனால் இது சொல்லாகு பெயர் எனப்படும். பேராசிரியரின் உரையை படி, அதாவது பேராசிரியர் உரைன்னா அவர் ஒரு விளக்க உரை எழுதியிருப்பார்ல, அந்த உரையை குறிக்குது. சரிங்களா? அவர் எழுதிய பொருள், அந்த பொருள் உரையை குறிக்குது. இதனால இது என்னது, இந்த சொல்லாகு இந்த சொல்லானது இந்த சொல்லை குறிக்காமல் வேறு ஒரு சொல்லுக்கு ஆகி வருவதால் இது என்னது, சொல்லாகு பெயர் எனப்படும். அடுத்தது தானியாகு பெயர். அடுப்பில் இருந்து பாலை இறக்கு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அது என்ன தானியாகு பெயர் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப சிம்பிள். இதை நம்ம போன கிளாஸில் நடத்தியிருக்கோம், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். தானியாக பெயர்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ அடுப்பிலிருந்து பாலை இறக்கு. பால் என்னது, ஒரு நீர்ம பொருள். இப்போ அடுப்பிலிருந்து பாலை இறக்குன்னு சொல்லி யாராச்சும் அந்த இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு, டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுடைய சமையல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு பாலை இறக்குன்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, நேராக போய் கொதிக்கிற பாலில் கையை விட்டு டப்பு டப்புன்னு எடுத்து கீழே எடுத்து ஊற்ற மாட்டாங்க. சரிங்களா? பாலை இருக்குன்னா அழகாக கையில் ஒரு துணியை எடுத்து அந்த ஏனத்தோடு தூக்கி கீழே வைப்பாங்க. அதான் பாலை இறக்கு என்பதனுடைய பொருள். இப்போ அந்த நீர்ம பொருளை தேக்கி வைப்பதற்காக ஒரு பொருள் இருக்கணும், அதுதான் பாத்திரம். அந்த பாத்திரத்தை தான் என்ன சொல்றாங்க, தானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நீர்ம பொருளை தாங்கியுள்ள பாத்திரம் எனும் பொருள் தானம் எனப்படும். அத்தானமாகிய பாத்திரத்தில் உள்ள நீர்ம பொருள் தானி எனப்படும். சரிங்களா? அந்த நீர்ம பொருள் தான் தானி, அதை தேக்கி வைக்கக்கூடிய பாத்திரம் தான் தானம். இப்ப பால் என்பது தானி ஆகும். பாலை இறக்கு அப்படின்னா இந்த பால் உள்ள தானமாகிய பாத்திரத்தை இறக்கு அப்படின்னு பொருள்படுது. அதாவது தானி என்பது இங்கு தானத்தை குறிக்கிறது, அதனால் இது வந்து தானியாக பெயர். சரிங்களா? இப்ப பாலை இறக்குன்னா என்ன பண்ண மாட்டாங்க, பாலை போய் டைரக்டா எடுக்க மாட்டாங்க, பால் உள்ள பாத்திரத்தை எடுப்பாங்க. அப்ப தானி தானத்திற்கு ஆகி வருவதால் தானி ஆகு பெயர். சரிங்களா? புரியலன்னா திரும்ப பாருங்க, நிச்சயம் புரியும். அடுத்த கருவியாக பெயர் குழல் கேட்டு மகிழ்ந்தனர். குழல் என்பது ஒரு இசைக்கருவியின் பெயர். இசைக்கருவியை காரணம் கூறுவர். மன்னிக்கவும், கருவி வந்து காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவி என்ன சொல்லுவாங்க, காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கருவியிலிருந்து தோன்றும் இசை குழலின் காரியமாகும். சரிங்களா? இவ்வாறு கருவியின் பெயர் அதன் காரியமாகிய பொருளுக்கு ஆகி வருவதால் இது வந்து கருவியாக பெயர் எனப்படும். இதனை என்ன சொல்றாங்க, காரண ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, குழல் கேட்டு மகிழ்ந்தார்னா இப்போ என் கையில இருக்கிறது குழல்னா, இதை கேட்டு மகிழ்தல் என்ன பண்றது, இதை சும்மா தூக்கி காதில் வச்சுக்கிறதா கிடையாது. இதிலிருந்து வரக்கூடிய இசையை நான் கேட்டு மகிழ்வேன். அப்ப இதுல இருந்து ஒரு காரியம் ஒன்று வரும், அந்த காரியத்தை இந்த குழல் அப்படிங்கிறது இதை குறிக்காம இதுல இருந்து வரக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. இந்த காரியத்தை என்ன சொல்றாங்கன்னா கருவியை வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ஆகு பெயர், இந்த காரணத்தை குறிச்சு வரணும்னா இதை அந்த காரணம் என்பது இதை குறிக்கக்கூடாது. அதானே குழப்பற மாரியே இருக்கும், ஆனா இதுதான். இப்ப இது காரண ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கருவி ஆகு பெயருக்கு வேறு பேர் என்னது, காரண ஆகு பெயர். இன்னும் சொல்ல போனா குழல் என்பது இந்த குழலை குறிக்காமல் இதுல இருந்து வரக்கூடிய இசைக்கு ஆகி வருகிறது. இவ்வாறு இந்த குழலை குறிக்காமல் ஆகி வருவதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காரண ஆகு பெயர் என்றும் கருவி ஆகு பெயர்னு சொல்றோம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த குழல்ங்கிறது ஒரு கருவியா, இந்த கருவியை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வருகிறது. அப்ப கருவியை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு ஆகி வந்துச்சுன்னா தான் அது என்னது, கருவியாகு பெயர். அடுத்தது காரியாகு பெயர். என் பிழைப்பு கெட்டது. நல்லா பார்த்துக்கோங்க, என் பிழைப்பு கெட்டது. பிழைப்பு எனும் சொல் பிழைப்புக்கு காரணமாகிய வேலையை இத்தொடரில் குறிக்கிறது. சரிங்களா? இப்ப என் பிழைப்பு கெட்டதுன்னா என்னுடைய வேலை கெட்டுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? அந்த வேலையை வச்சாலும் பிழைச்சிட்டு வரும். அப்ப இப்பிழைப்புக்கு காரணமான வேலையை குறிக்கிறது. சரிங்களா? அதனால வேலை என்பதுதான் காரணம், பிழைப்பு அப்படிங்கிறது காரியம். காரணம் என்பது அந்த வேலையை குறிக்கிறது, பிழைப்பு அப்படிங்கிறது அந்த செயலை குறிக்கிறது. அதாவது வேலை செய்வதன் காரணத்தினாலேயே பிழைப்பு ஆகிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப வேலை செய்யறதுனால என்ன பண்ணுது, பிழைப்பு அப்படின்னு நடக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, இதே போல் காரிய பெயர் தன்னோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வருமானால் அது காரிய வகை எனப்படும்.
ஒன்றும் இல்லை. இப்போ வேலை செஞ்சாதான் என்னுடைய பிழைப்பு ஓடும். இப்போ நான் பிழைப்பு கெட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்ன ஆயிட்டுன்னு அர்த்தம்? வேலை கெட்டதுனால தான் பிழைப்பு கெட்டது என்கிற பொருள் தருது. இவ்வாறு காரிய பெயர் தன்னோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வந்துச்சுன்னா அது வந்து காரிய ஆகுபெயர். சரிங்களா? அடுத்தது காரண ஆகுபெயருக்கும் காரிய ஆகுபெயருக்கும் உள்ள வேறுபாட்டை கவனித்து அறிய. ரெண்டுத்துக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு. அதை நீங்க திரும்ப பாருங்க, நிச்சயமாக புரியும். இப்ப கருத்தா வாகுபெயர். வள்ளுவரை படித்தால் வாழலாம். வள்ளுவர் திருக்குறளை எழுதியவர் ஆவார். அதனால் திருக்குறளின் கருத்தா, அதாவது உருவாக்க காரணமானவர் திருவள்ளுவர் ஆவார். அதனால் இத்தொடரில் வள்ளுவர் எனும் சொல் கருத்தாவான திருவள்ளுவரை குறிக்கவில்லை. சரிங்களா? திருவள்ளுவரை குறிக்கவில்லை, அவர் இயற்றிய நூலை குறித்தது. இவ்வாறு கருத்தாவின் பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருளை குறிப்பது கருத்தா வகுப்பெயர் எனப்படும். சரிங்களா? இப்ப திருவள்ளுவரை படித்தல்னா திருவள்ளுவர் எடுத்து உட்கார்ந்துட்டு சொல்லுங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பேசுறது கிடையாது. திருவள்ளுவரை படித்தல் என்றால் திருவள்ளுவர் எழுதிய புத்தகத்தை படித்தல். இப்ப திருவள்ளுவர் எழுதிய புத்தகம் என்ன? திருக்குறள். சரிங்களா? அப்போ இப்ப திருக்குறள், அதாவது வள்ளுவர் எழுதிய திருக்குறளை குறித்து வருவதால் இது என்னது? கருத்தா வகுப்பெயர்னு சொல்லுவாங்க. இப்ப கருத்தான்னா ஒரு செயலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர். சரிங்களா? அவர் என்ன செயல் செஞ்சிருக்காரு? திருக்குறள் எழுதியிருக்காரு. அப்ப திருவள்ளுவரை படித்தல்னா என்ன அர்த்தம்? திருவள்ளுவரை படிக்கிறது இல்லை, திருவள்ளுவருக்கு பதிலாக அவர் எழுதிய புத்தகத்தை படித்தல். இப்படி அந்த கருத்தாவின் பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருளை குறிப்பது கருத்தா வகுப்பெயர் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஓமை ஆகுபெயர். மலைகள் எனும் சொல் இடப்பெயர் ஆகும். மலைகள் மோதின ஒன்றும் கிடையாது, ஓமை ஆகுபெயர். மலைகள் மோதினா ரெண்டு மலை வந்து டம்னு மோதிக்கிறது இல்லை, மலை போல் தோற்றம் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் மோதிக்கொள்வதை என்ன சொல்றாங்க? மலைகள் மோதின அப்படின்னு ஓமையா சொல்றாங்க. அப்ப இது ஓமை என்பதால் அதை டைரக்டா மலையை குறிக்காம இந்த மலை போன்ற வேற ரெண்டு பேர் யாரோ மோதிக்கிறத நம்ம ஓமையா சொல்றாங்க. அப்ப மலை என்பது ஓமானம், அதாவது ஓமை. வீரர்கள் என்பது ஓமேயம். இவ்வாறு ஓமை பெயர் தன்னோடு தொடர்புடைய ஓமேயத்தை குறித்து வந்தால் அது ஓமையாக பெயர் எனப்படும். சரிங்களா? நீங்க வந்து இன்னும் எளிமையா புரியணும்னா இது ஓமைன்னு கண்டுபிடிச்சிங்கனாலே ஓமையாக பெயர்னு போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. சரியா? அடுத்தது இருமடி ஆகு பெயர். புலி காய்த்தது. சரிங்களா? இந்த இருமடி ஆகு பெயர் தான் இப்ப நிறைய பேருக்கு குழப்பமா இருந்துச்சு. இதுதான் இப்ப கான்செப்ட். இப்பதான் நம்ம உள்ள வந்திருக்கோம். புலி காய்த்தது. புலி என்பது ஒரு சுவையின் பெயர். இச்சுவையின் பெயர் அச்சுவையுடைய பழத்தை முதலில் குறித்து வழங்கியது. இது முதல் நிலை. சரிங்களா? அடுத்தது இத்தொடரில் புலி என்பது பழத்தை குறிக்கவில்லை, ஏனெனில் பழம் காய்க்காது, மரமே காய்க்கும். இரண்டாம் நிலையில் புளிப்புச் சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது. இவ்வாறு புலி பழத்திற்கு ஆகி பின்பு பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வந்துள்ளது. இவ்வாறு ஒரு சொல் இரண்டு நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவதை இருமடி ஆகு பெயர் என்பர். இவ்வாறு இரண்டிற்கு மேற்பட்ட நிலைகளில் வரும்பொழுது மும்மடி ஆகு பெயர், நான்மடி ஆகு பெயர் எனப்படும். அப்படிலாம் சொல்றாங்க. சரிங்களா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ புரியுதா கான்செப்ட்? சாதாரணமா புலி காய்த்ததுன்னு சொல்றோம். இப்போ புலி வந்து காய்த்ததுன்னா புலி என்பது சுவை, அது வெறும் புளிப்பு சுவையா காய்ச்சதுன்னா அது எப்படி? மீனிங்கே இல்லை. அப்போ புலி காய்த்ததுன்னா புளிப்பு சுவையுடைய ஏதோ ஒன்று. புளிப்பு சுவையுடைய ஏதோ ஒன்று எது? புளியம் பழம். ஏன்னா புளியங்காய் என்ன பண்ணாது? புளி அந்த அளவுக்கு புளிப்பு சுவை இருக்காது. அப்ப என்ன பண்ணுது? அது புளியம் பழத்தை குறிக்கிறது. அப்ப பழம் காய்க்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழம் காய்க்காது, மரம்தான் காய்க்கும். அப்ப இந்த புளிங்கிறது முதல்ல என்ன பண்ணுது? அது வந்து முதல்ல ஒரு டேஸ்ட், சுவை. இப்ப இந்த புளி என்கிற சுவை முதல்ல புளியம் பழத்துக்கு ஆகுது. அப்புறம் அந்த புளியம் பழம் எதுக்காகுது? மரத்துக்கு ஆகுது. சரிங்களா? இவ்வாறு ஒரு சொல் இரண்டிற்கு மேல, அதாவது முதல் தடவை ஒன்றும் அதுல இருந்து தொடர்புடைய அடுத்த தடவை ஒன்றும் குறிச்சதுன்னா அது வந்து இருமடி ஆகு பெயர்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க, இரண்டு நிலைகளில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவதுதான் இருமடி ஆகு பெயர்ங்கிறாங்க. அதே மாதிரி மூன்று நிலைகள்ல வந்துச்சுன்னா மும்மடி ஆகு பெயர், நான்கு நிலைகள்ல வந்துச்சுன்னா நான்மடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புலி என்பது முதலில் சுவைக்கு ஆகி வந்தது. அப்புறம் சுவையை புளிங்கிறது இயல்பாகவே சுவை. அப்ப ஆனா என்ன பண்ண? சுவையை குறிக்கல. சுவையை குறிக்காமல் பழத்தை குறிக்கிறது. பழமானது பழத்தை குறிக்காமல்
மரத்தை குறிக்கிறது. சரிங்களா? இவ்வாறு 2 நிலைகளில் ஆகி வருவதை இருமடி ஆகுபெயர்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது அடையெடுத்த ஆகுபெயர் வெற்றிலை நட்டான். இதுல பாத்தீங்கன்னா வெற்றிலை அப்படிங்கிறது வந்து வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு பிரியும். அது ஏன் பிரியுதுன்னா அந்த கொடியில இருக்கக்கூடிய இலையை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஸோ வெறும் இலையை பயன்படுத்துவதால் அது வெற்றிலை என்கிற காரண பெயரை கொண்டுள்ளது. இப்ப வெறுமை என்பது இந்த இலைக்கு அடையாகும். இதை சேர்த்தா நம்ம என்ன சொல்றோம்? வெற்றிலை அப்படின்னு சொல்றோம். இங்க அடைக்குரிய பொருளாகும் அந்த வெறுமை அப்படிங்கிறது. இப்ப இலை நட்டான் அப்படின்னு கூறினா அது வெற்றிலை கொடியை நட்டான் அப்படின்னு பொருள் தராது. அந்த இலைக்குரிய அடையான வெறுமையை சேர்த்து வெற்றிலையை நட்டான் அல்லது வெற்றிலை நட்டான் என்னும் பொழுதுதான் அது என்ன பண்ணுது? அந்த அடையும் திணையும் சேர்ந்து முழு பொருளுக்கு ஆகி வர காரணமாகுது. இவ்வாறு அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருள் குறித்து வருவதை அடையெடுத்த ஆகுபெயர்னு சொல்லும். ஒன்றும் இல்லை, வெறுமை கூட்டல் இலை அதை வெற்றிலைன்னு சேர்த்தா தான் அது உண்மையாக வெற்றிலையே குறிக்கும். சரிங்களா? சாதாரணமாக இலை நட்டான்னா இலையை நடவும் முடியாது, நட்டால் வளரும் வளராது. அதே சமயத்தில் அது வெற்றிலையைத்தான் குறிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்லணும்? அதனுடைய அடை, அந்த அடைக்குரிய பொருளையும் நம்ம சேர்க்கணும். அதுக்கு அடை என்னது? வெறுமை. சரிங்களா? அந்த வெறுமையையும் இலையும் சேர்த்தால் வெற்றிலை. இப்போ வெற்றிலையை நட்டான் என்பது வெறும் இலையை மட்டும் போய் நட்டான்னு பொருள் குறிக்காம அந்த வெற்றிலை செடியை அல்லது இந்த கொடியை போய் நட்டான் அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது. இவ்வாறு வருவதுதான் என்னது? அடையெடுத்த ஆகுபெயர். அடுத்தது இருபெயரொட்டு ஆகுபெயர். 2 சொற்கள்லாம் சேர்ந்து ஒரு பொருளை குறிச்சதுன்னா அது வந்து இருபெயரொட்டு சொல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, வாழை மரம். வாழை என்பதும் ஒரு மரம் தான், மரம் அப்படிங்கிறதும் ஒரு மரம் தான். ஆனால் ரெண்டும் சேர்த்து ஒரே பொருளை குறிக்கிறது. சரிங்களா? இப்ப வாழை என்பது மர வகையில் ஒன்றின் சிறப்பு பெயராகும். மரம் என்பது பொது பெயர். 2 சொற்களும் சேர்ந்து ஒரே பொருளை குறிக்கிறது. இவ்வாறு 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு சொல்லுக்கு ஆகி வந்துச்சுன்னா அதை வந்து இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வகர கிளவி. வகரம் என்பது வாக மட்டும்தான் குறிக்கும். கிழவி அப்படிங்கிறது தனியா பார்த்தீங்கன்னா சொல். இப்ப வகர கிளவினா வகரத்தில் தொடங்கும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகரத்தை குறித்து ஒரே பொருளை குறித்து வருகிறது. சரிங்களா? இவ்வாறு ஒரே பொருளை குறித்து வந்துச்சுன்னா அது என்னது? இருபெயரொட்டு ஆகுபெயர். சரிங்களா? அடுத்தது அதாவது 2 பெயர் சேர்ந்து ஒரே பெயரை குறித்து வந்துச்சுன்னா அது வந்து இருபெயரொட்டு ஆகுபெயர். விட்ட ஆகுபெயர். சென்னை வளர்கிறது. இது ரொம்ப முக்கியம். விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர்லாம் இந்த இதெல்லாம் பார்த்த உடனேயே நிறைய பேர் வந்து கொதித்து எழுந்தார்கள். இப்ப பாருங்க, சென்னை வளர்கிறது. இத்தொடரில் சென்னை எனும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன் இடத்தில் வாழும் மக்களை குறிக்கிறது. இதனால் இது விட்டாகு பெயர். என்ன பண்ணுது? சென்னை என்பது தனக்குரிய இடத்தை விட்டுட்டு என்ன பண்ணுது? தன்னோட இடத்துல வாழக்கூடிய மக்களை குறிக்கிறது. இதனால் இது பேர் என்னது? விட்ட ஆகு பெயர். சரிங்களா? அடுத்தது விடாத ஆகு பெயர் பார்ப்போம். இனிப்பு தின்றான். எடுத்துக்காட்டு என்னது? இனிப்பு தின்றான். இத்தொடரில் ஒரு இனிப்பு எனும் சுவை அந்த சுவையை குறித்த சொல். சரிங்களா? இனிப்பு தின்றான்ங்கிறது இனிப்பு என்பது ஒரு சுவை, ஆனால் சுவையை குறித்த சொல் தான் அந்த சொல். இது என்ன பண்ணுது? தனக்குரிய இனிப்பு பொருளை விட்டு விடாமல் அச்சுவையை உடைய தின்பண்டத்தை குறித்தது. சரிங்களா? இந்த இனிப்புங்கிறது என்ன பண்ணுது? தன்னுடைய இனிப்பு என்கிற அந்த பண்பை விட்டு விடவில்லை, அந்த பண்பை கொண்ட ஒரு பொருளை குறிக்குது. சரிங்களா? இதுதான் என்னது? விடாத ஆகுபெயர். சரிங்களா? விடாத ஆகுபெயர். சரி, இதோட நமக்கு முடியுது. பாடப்பகுதியில் கொடுத்துள்ள பகுதியில் உள்ள ஆகுபெயர்களை அடையாளம் காண்க. பொருள் முதல் ஆரோடளவை சொல் தானி கருவி காரியம் கருத்த நாதியுள் ஒன்றன் பெயரால் அதற்கியை விரிந்த தொன்முறை உரைப்பன ஆகுபெயரே அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கேட்டு வைப்பாங்க, சொல்ல முடியாது. சரிங்களா? புத்தகத்துல இருக்கு இல்லையா? பொருள் முதல் ஆரோடளவை சொல் தானி, இது எதை குறிக்கிறதுன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப கிட்டத்தட்ட இதை பார்ப்பதற்கான பயன் இப்ப பார்த்துருவோமா? சரி, இப்ப இதுக்கு நீங்களே விடை சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் தான் வந்து முதல்ல விட்ட ஆகுபெயர். சரிங்களா? விட்ட ஆகுபெயருக்கு இப்ப நீங்க விடை சொல்லுங்க. இதை பார்த்தோன்னே கடுப்பான நீங்க இந்த பாடத்தை பார்த்தோன்னா அதுக்கு நீங்க விடை சொல்லலாம். சரிங்களா? நல்லா பாருங்க, விட்ட ஆகுபெயர்னா சென்னை வளர்ந்ததுன்னு சொன்னோமா, என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே உள்டா சென்னையை தூக்கிட்டு வளர்ந்ததையும் தூக்கிட்டு தஞ்சாவூர் வந்தது போட்டிருக்காங்களா?
அடுத்தது விடாத ஆகுபெயர். என்ன விடாத ஆகுபெயர்? புலி தின்றான். சரிங்களா? புலி தின்றான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் விட்ட ஆகுபெயர் என்பது தஞ்சாவூர் வந்தது என்பது சரிதான். அதே மாதிரி விடாத ஆகுபெயருக்கு புலி தின்றான் என்பதும் சரிதான். அடுத்தது காரிய ஆகுபெயருக்கு என் பிழைப்பு கெட்டது அப்படிங்கிறதும் சரிதான். ஆனால் இந்த எண்ணளவை ஆகுபெயருக்கு கால் வலிக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து நம்ம டவுட்ல வச்சுக்குவோம். ஆனால் 3 வினாக்கள் பொருந்தியதால் நமக்கு விடை எது செலக்ட் பண்ணலாம்னா நம்ம ஆப்ஷன் பியை நம்ம செலக்ட் பண்ணலாம். பாருங்க, விட்ட ஆகுபெயருக்கு 4, அதுக்கு அடுத்தது விடாத ஆகுபெயருக்கு 3, அப்புறம் எண்ணளவை ஆகுபெயருக்கு கால் வலிக்கின்ற மாதிரி இருக்கு. காரிய ஆகுபெயருக்கு என் பிழைப்பு கெட்டது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு என்னையை பொறுத்த மட்டில் இதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இது வந்து அதற்கு மேலே வந்து நம்மளை குழப்பத்தில் விட்ட ஒரு வினாவாக தான் இருக்குது. முதல்ல புலி நட்டான் அப்படிங்கிறது இருமடி ஆகுபெயர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கார் அறுத்தான்ங்கிறது மும்மடி ஆகுபெயர் தான். எப்படி மும்மடி ஆகுபெயர்னா, கார் என்பது முதல்ல அந்த ஒரு பருவத்தை குறித்து, அப்புறம் அந்த பருவத்திற்கு கார் என்பது என்னதான், முதல்ல வந்து கருமைங்கிற மாதிரி பார்த்தோம். முதல்ல அந்த கருமையை குறித்து, அந்த கருமையை குறித்ததுக்கு அப்புறம் அந்த கருமை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மழை பெய்யக்கூடிய அந்த காலத்தை குறித்து, அப்புறம் அந்த காலம் என்ன குறிக்குது, இந்த கார் அறுத்தானுங்கிற மாதிரி இந்த கார் காலத்தில் அறுத்தானுங்கிற மாதிரி இந்த விளையக்கூடிய பயிரை குறித்து வர மாதிரி வருது. சரிங்களா? 3 நிலைகள்ல அந்த பொருளை குறித்து வருவதால் இது வந்து மும்மடி ஆகுபெயர். மேல அறுபதம் முரலும். இதுக்கு வந்து பலர் பல விடை சொல்றாங்க. இருந்தாலும் நான் பல இடத்துல ஆராய்ந்த பிறகு சொல்லக்கூடிய விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அறுபதம் முரலும் என்பது அடையெடுத்த ஆகுபெயர் தான். இந்த இடத்துல முரலும்னா எது முரலும்னா வண்டுகள் தான் முரலும். இந்த இடத்துல அறுபதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 கால்களை உடைய வண்டுகள்ங்கிறது தான் பொருளாக இருக்கிறது. சரிங்களா? ஆக இந்த முரலும் என்கிற இந்த சொல்லுக்கு அடையாக இந்த அறுபதம் என்பது வருவதால் இது வந்து கண்டிப்பா அடையெடுத்த ஆகுபெயர் தான். சரிங்களா? அதே மாதிரி மக்கட் சுட்டு என்மனார் புலவர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கட் சுட்டு என்பது என்மனார் புலவர், புலவருக்காக இந்த மக்கட் சுட்டு என்பது இந்த என்மனார் புலவர் அப்படிங்கிறதும் மக்கட் சுட்டு என்பதும் பார்த்தீங்கன்னா 2 பெயர்களாக இருக்கிறது. இந்த 2 பெயர்களுமே வந்து இந்த புலவருக்காக ஆகி வருவதால் இது வந்து இருபெயரொட்டு ஆகுபெயருங்கிற மாதிரி ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? இதற்கான இது நான் சும்மா சொல்லலை, இதனுடைய சோர்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. உவே சாமிநாத ஐயர் எழுதிய ஒரு புத்தகத்துல இதை பத்தின ஒரு விளக்கம் என்பது இருக்கு. அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து வேற்றுமையை குறித்து, அப்புறம் வந்து அன்மொழி தொகை, இதை பத்தின ஒரு அவங்களே வந்து அப்ப வந்து கலந்துரையாடி இருக்கிற மாதிரியான ஒரு புத்தகம் தான் அது. ஓமை தொகைனா என்ன, அதை பற்றியெல்லாம் வந்து இவர் ஒரு விளக்க உரை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொற்றொடி என்பது, அந்த பொற்றொடி, இந்த ஆகுபெயர் பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுலேயுமே வந்து இந்த இது இருக்கு. இதில் வந்து அடையெடுத்த ஆகுபெயர் அப்படிங்கிறதுக்கு வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு அளவுக்கு தான் சொல்கிற மாதிரி இங்கே போயிருக்காங்க. இதில் பாருங்க, அடையெடுத்து வருவன அப்படிங்கிற மாதிரி அறுபதம் முரலும் மறுக்கொழுந்த நட்டான் வெற்றிலை நட்டான் என அடையெடுத்து வந்த சினைப்பெயர் முதலுக்கு ஆயின அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணலாம், நம்ம அடையெடுத்த ஆகுபெயராக நாம் கருதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே நம்ம இங்கே பொருத்திடுவோம். இந்த அறுபதம் முரலும் என்பதை அடையெடுத்த ஆகுபெயராக நம்ம வச்சிட்டோம்னா, அதே மாதிரி மக்கட் சுட்டு என்மனார் புலவர் அப்படிங்கிறதும் இருபெயரொட்டு ஆகுபெயர் என்பதும் நம்மளிடம் இந்த சோர்ஸில் இருக்கு. சரிங்களா? இது அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கட் சுட்டு உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அப்படிங்கிறத வந்து அவங்களுமே வந்து ஒவ்வொரு இளம் பூரணர், அப்புறம் தெய்வ சிலையார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மெஜாரிட்டியாக கடைசியில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆறுமுக நாவல் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, வகர கிளவி மக்கட் சுட்டு என்பன ஒரு பொருளுக்கு 2 பெயர் ஒட்டி நிற்க அவற்றுள் ஒரு பெயர் ஆகுபெயராக நிற்றலால் என்ன, அதனால் இருபெயரொட்டு ஆகுபெயர் மக்கட் சுட்டு என்பதுங்கிற மாதிரி அவர் முடிச்சிட்டார். சரிங்களா? அப்ப இருபெயரொட்டு ஆகுபெயர் தான் எது நமக்கு உயர்தினை என்பனால் மக்கள் சுட்டே என்பது நமக்கு இருபெயரொட்டு ஆகுபெயராக இருக்கிறது. ஆக இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இது எங்க இருக்கு? புலி நட்டான் 1க்கு 3, கார் அறுத்தான்
கார் அறுத்தான் 2க்கு 1, அறுபதம் முரளும் அடையெடுத்தாக பெயர் 4, மக்கட் சுட்டு இன்மனார் புலவர் 2வது இது. சரிங்களா? அப்போ இதற்கு உங்களுக்கு சரியான விடை என்பது ஆப்ஷன் ஏவாகத்தான் இருக்க போகுது. யாரெல்லாம் ஆப்ஷன் ஏ அடிச்சிருக்கோ அதான் சரி. இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேயும் வரும்னா நம்மளுடைய ஆன்சர் கீழேயும் வரும். சரிங்களா? சரி, கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக நம்ம இதை ஆரம்பித்தோம். இது ஓரளவுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சாச்சு. மீண்டும் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவர் உங்கள் வெத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.